ஒரு அரசனுக்கு அவனோட 2 கண்ணும் திடீர்னு குருடாயிடுது. அவனோட கண்ணை சரி பண்ணணும்னா சஞ்சீவி மலையில் உள்ள ஒரு மூலிகையால தான் முடியும் அப்படின்னு மருத்துவர்லாம் சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த மூலிகையை எடுக்கணும்னா ஒரு தேவதை வழிகாட்டினா தான் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அரசருக்கு மொத்தம் 3 பசங்க. அதில் 3 பசங்கள்ல மூத்த பையன் நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். போறப்ப அந்த தேவதையும் பார்த்துடுறான். அந்த தேவதையும் சில நிபந்தனைகள்லாம் சொல்லுது. நான் நீ எந்த பக்கம் போகணும்னு சொல்லுவேன், நீ அந்த பக்கம் போகணும், ஆனால் நீ திரும்பி பார்த்தீங்கன்னா நீ சிலையாயிடுவ அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அவன் ஒத்துக்கிட்டு அந்த தேவதை சொல்ற வழியிலேயே போய்கிட்டு இருக்கான். திடீர்னு சத்தம் எதுவும் கேட்கல, பின்னாடி யாரும் வர்ற மாதிரி இல்லை. இவன் சந்தேகப்பட்டு தேவதை நம்ம கூட வரல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கறான், சிலையாயிருப்பான். உடனே அடுத்த பையன் கிளம்புறான், நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு. அவனும் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கான். பாதி தூரம் கடந்துடுறான். பாதி தூரம் கடந்த உடனே ஏதோ ஒரு பொண்ணு சிரிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது பின்னாடி. டக்குன்னு திரும்பி பார்த்துடுறான், அவனும் சிலையாயிடுறான். 3வது உள்ளவன் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்புறான். அவனும் போய்கிட்டு இருக்கான். பின்னாடி அலறல் சத்தம் கேட்குது, குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது. எதையும் அவன் கண்டுக்கல. அந்த தேவதை சொல்ற வழியிலேயே போய்கிட்டு இருக்கான். மூலிகையும் எடுத்துட்டு வெற்றியோட திரும்பி வந்துடுறான். இதுல தேவதைங்கிறது வேற எதுவும் இல்லை, நம்மளோட மனசு தான். நம்ம ஒரு விஷயம் செய்யறோம், நம்ம ஒரு விஷயம் செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு உறுதி எடுத்திருப்போம். ஆனா அதே விஷயத்தை செய்ய விடாம தடுக்கிறது நம்மளோட மனசு தான். அந்த விஷயங்களை நம்ம புறக்கணிச்சோம்னாலே நம்மளால வெற்றி அடைய முடியும். Subscribe.